டிடிவி தினகரன் ஐயாவை அவரே மேடையில் சொன்ன செய்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஓபிஎஸ் ஐயாவையும் டிடிஐ ஐயாவையும் இணைச்சுதான் நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே முடிவெடுத்தார் என்கிற உண்மையை டிடிவி ஐயா அவர்கள் மேடையில் சொன்னார். அப்ப அதை பிரிச்சு விட்டது யாருன்ற ஒரு கேள்வி, அதுதான் இங்க கேள்வி. மேடையில நானே பார்த்தேன், அண்ணாமலை பேரை யாருமே சொல்லலை, எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் சொன்னாரு. அவ்வளோ ஆரவாரம் இருந்தது. இல்லைங்க, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையை சொல்லி அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களின் தலைவர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நயினார் நாகேந்திரன் அந்த தொண்டர்களை தலைவராக்க வேண்டும் என்று போனார். உதயநிதி நேற்று பேசுறாரு, அடிமையை நான் பார்த்துருக்கேன், ஆனா எடப்பாடி என்னவோ முரட்ட அடிமையா இருக்காரு. இல்ல, அவர்கள் தான் இப்போ அடிமைகளோடு தானே கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத அடிமைகளா? திமுகவிற்கு வாழ்க்கை கொடுத்த, உயிர் கொடுத்த, இன்னைக்கு அப்பம் பேரம் பிள்ளைன்னு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா ஜி.கே. மூப்பனார் காரணம். ரஜினிகாந்த் போட்ட பிச்சை இந்த கவர்மெண்ட், உண்மையை சொல்றேன். ஆனால் அதே ஜி.கே. மூப்பனார் பிரதமர் அவருக்கு வாய்ப்பு கிடைத்த போது அதை தடுத்த பாவிகள் இந்த திமுக. தமிழன், இந்த நாட்டின் வேட்டி கட்டிய தமிழன் பிரதமர் ஆவதை தடுத்த பாவிகள். இன்னைக்கு இந்த பக்கம் எடப்பாடி ஐயாவும் இந்த பக்கம் தினகரன் ஐயாவும் வச்சு பிரஸ் மீட் கொடுத்து நாங்கள் மூவரும் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப அது ராஜதந்திரன் இல்லையா? அது புத்திசாலித்தனம் இல்லையா? இப்போதைய ஒரே நோக்கம் கூட்டணி வெற்றி. இதை ஒவ்வொரு தொண்டர்களும் புரிந்து கொண்டார்கள். அதிமுக தொண்டனும், பிஜேபி தொண்டனும், பாமக தொண்டனும், குருவி ஜெகன்மூர்த்தியார் தொண்டனும், தமாக தொண்டனும், எல்லா டிடிவி தொண்டை எல்லாம் ஒண்ணுங்கிறத தான் காட்டியது திமுகவிற்கு சாவுமணி அடைத்த கூட்டம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக பிரச்சார பிரிவு அணியின் மாநில தலைவர் திரு DS பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் போயிருக்காரு. இதனால் தமிழக அரசியலில் என்ன மாற்றம் வந்துட போகுதுன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் இருந்தீங்க, நீங்களும் பிரதமர் மோடியை பார்த்துருந்தீங்க. எப்படி சார் இருந்தது அனுபவம்? பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரம் என்ன, அன்பு என்ன என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டனர். இந்த கூட்டணியை முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இணையுமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தபோது அதற்கான பதில் நிச்சயமாக அது வாய்ப்பே இல்லை, இது சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஆணவத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட இருந்தது. திமுகவும் அப்பக்கப்ப அதுக்கு என்ன காரணம்ன்றதும் எல்லாருக்கும் தெரியும். திமுகவும் என்ன நினைக்கிதுன்னா, அதிமுகவும் பிஜேபியும் ஒரு காலமும் சேர்ந்துடக்கூடாது. அப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கிடும், அதிமுகவை 4 உடைச்சிடும், 5 உடைச்சிடும் அப்படிலாம் பேசி ஏடிஎம்கேவுடைய தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் மீடியா செஞ்சது. ஆனால் யதார்த்தமான உண்மைகளை எடப்பாடியார் இந்த மிகப்பெரிய மாநாட்டின் மூலமாக ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டரும் ஒரு உண்மையை புரிந்துக்கிட்டாங்க. பாரத பிரதமர் வந்திருந்த மேடையில் இது தேசிய ஜனநாயக கட்சியுடைய கூட்டணி மாநாடு, அது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநாடு கிடையாது, தனிப்பட்ட மொத்தம் எங்கள் எல்லாருடைய மாநாடு. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஐயா அன்புமணி அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், பூவை புரட்சி பாரதம் கட்சியினுடைய ஜெகன்மூர்த்தியார் அவர்கள், இந்த மாதிரி எல்லா தலைவர்களுமே அந்த மேலே, திருமாரன்ஜி ஃபார்வர்ட் பிளாக்குடைய திருமாரன்ஜி அவர்கள், ஜி.கே. வாசனை அவர்கள், இந்த மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இருந்தாங்க. ஏசி சண்முகம் இருந்தார். ஐஜிக்கு பாரிந்தர் வருவதற்கு தாமதமாயிடுச்சு, அவருக்கும் அதுக்கு மேடையில் இடம் ஒதுக்கப்பட்டது. அப்போ இந்த மாநாடு முதல்ல ஒரு கட்சி ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் எதிர் துருவங்களில் நிற்கிறோம், இங்கேருந்து ஒரு விமர்சனம், அங்கேருந்து ஒரு விமர்சனம். அப்போ 2 தொண்டர்களுக்குள்ள ஒரு அலைன்மெண்ட் வேணும் ஒரு கூட்டணிக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணது, இந்த மாநாடை மிக பிரம்மாண்டமாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வேலை செய்யணும். இந்த மாநாடு கூட்டணி தலைவர்களுடைய இணக்கம் முடிஞ்சிருச்சு. இல்லை, இப்படி திமுகவுக்கு முன்னாடி நம்ம என்டிஏ கூட்டணி முந்திக்கணும்னு இல்லை, தொண்டர்களை தயார் பண்ணணும்னு நினைக்கிறோம். தொண்டர்களுக்கு நாங்கள் என்ன மெசேஜ் சொல்ல போகிறோம்? அதிமுக தொண்டர்களை இவ்வளோ காலம் ஏமாற்றி வந்த திமுகவிற்கு நாங்கள் ஒரு மெசேஜ் அந்த மேடையில் கிடச்சிச்சு. முதலமைச்சராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் புரிந்து கொண்டார்கள். டிடிவி தினகரன் ஐயாவை அவரே மேடையில் சொன்ன
செய்தி 26 பாராளுமன்ற தேர்தலிலேயே அதற்கு முன்னாள் சட்டமன்ற தேர்தலிலேயே நாங்கள் இணைப்பதற்கான வேலை செய்தார். அமித்ஷாஜி முன்னெடுத்தார். என்ன முன்னெடுத்திருக்காங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஓபிஎஸ் ஐயாவையும் டிடிஐயாவையும் இணைச்சிதான் நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே முடிவெடுத்தார் என்கிற உண்மையை டிடிவி ஐயா அவர்கள் மேடையில சொன்னார். அப்ப அதை பிரிச்சு விட்டது யாருன்ற ஒரு கேள்வி. அதுதான் இங்க கேள்வி. இப்ப என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒரு என்ன முடிவுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலமும் அதிமுக ஒன்றாக இரண்டாக சிதறுவதை விரும்பவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும். கடந்த 2021 சட்டமன்றத்தில் கூட நாங்கள் அதுதான் முடிவு பண்ணோம். ஆட்சியில் ஏன்னா கூட்டணிக்கு லாயலா இருக்கிறது என்பதுதான் அடிப்படையான கொள்கை. முதல்ல இப்ப நீங்க சந்திரபாபு நாயுடு இருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி வருகைக்கு பின்னால் அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து எதிர்காலத்தில் போய் நிற்கிறார். சந்திரபாபு நாயுடு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விட ஒரு காலத்தில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். மோடி ஐயா வந்து சிஎம் இருக்கிறப்ப சந்திரபாபு நாயுடு ஹைடெக் உடைய ஒரு சிஎம் அப்படின்னு ஆல் இண்டியா ஃபுல்லா அன்னைக்கு ஒரு வளர்ச்சிகரமான ஒரு சிஎம்ங்கிற ஒரு பேர் வாங்கினவர். அவர் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ அவருக்கு இந்த இந்தி கூட்டணியில் போய் நம்ம ஜாயின் பண்ணுவோன்ட்டு அன்னைக்கு ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார். சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நிற்கிறார். மோடியை கடுமையாக விமர்சித்து பாரத பிரதமரை ஆட்சி கட்டிலே அமர்த்தக்கூடாது என்று சொல்லி பிரச்சாரம் பண்றார். அந்த தேர்தலில் துரதிருஷ்டவசமாக மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த சந்திரபாபு நாயுடு தான் நின்ற சட்டமன்ற தொகுதியில தோல்வியடைகிறார். 2 சட்டமன்றத்தில் உள்ள தோத்து போறார். அப்ப சந்திரபாபு நாயுடு தன்னை சுய பரிசோதனை செய்கிறார். சரி, இந்த தேர்தலை பொறுத்தவரை நாம் ஒரு காலமும் கூட்டணி இல்லாமல் நின்றோம் என்றால் நமக்கு எதிர்காலம் இல்லை. சிறைக்கும் தள்ளப்பட்டவர் ஜெகன்மோகன் ஆட்சியில். ஜெகன்மோகன் ரொம்ப புத்திசாலித்தனமா பிஜேபியை எங்கேயும் திட்டுறதில்லை, வைகிறதில்லை, பிஜேபியோட ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்றாரு. சந்திரபாபு நாயுடோடு பிஜேபி இணைந்து விடக்கூடாது என்பது. ஆனால் பிஜேபி தன்னுடைய ஈகோவை பார்க்கல. உங்களுக்கே தெரியும், கடந்த பார்லிமெண்ட்ல 400+ நிக்க போறோங்கிற மாதிரியான சந்திரபாபு நாயுடு கூட்டணியை வச்சு தான் நாங்கள் ஜெயிக்கணுங்கிற நிலையில் அன்னைக்கு கருத்து கணிப்புகள் இல்லை. பிஜேபிக்கு நாங்களும் கொஞ்சம் கட்ஸாக இருந்தோம், நாம 400+ வந்துருவோம் அன்னைக்கு. ஆனால் அமித்ஷாஜியும் மோடிஜியும் சந்திரபாபு நாயுடு என்கிற மனிதனை பார்க்கவில்லை, ஆந்திரா என்கிற மாநிலத்தின் மக்களை பார்த்தோம். இந்த ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடு இருந்தால்தான் ஆந்திராவுடைய வளர்ச்சி இருக்கும். இன்னைக்கு ஜெகன்மோகன் நமக்கு ஆதரவாக இருப்பது போல் நடித்தால் கூட அது ஆந்திராவுக்கு பலம் கிடையாது. ஆந்திரா என் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் பொறுப்பு. அதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு தேசிய கட்சியாக நாங்கள் சிந்தித்தது ஆந்திராவுடைய எதிர்காலம், சந்திரபாபு நாயுடு எதிர்காலம் அல்ல. நாங்கள் கூட்டணிக்கு சேர்ந்து ஒரு சட்டமன்றத்திலேயே தோல்வியடைந்த சந்திரபாபு நாயுடு மீண்டும் இன்று முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய மகன் மத்திய விமானப்படைத்துறை அமைச்சராக இருக்கிறார். மீண்டும் ஒரு கிங் மேக்கராக சந்திரபாபு நாயுடு இந்த அரசாங்கத்தை இருக்கிறார். அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய நலனை விரும்பியதால் தான் இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்டாக போக வேண்டிய எங்கள் அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை சந்திரபாபு நாயுடு கொடுக்கிறார். அப்போ கூட்டணி கட்சிகள் மீது எந்த அளவிற்கு கவனம் எடுத்துக்கொள்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேடையில் நீங்க புரிஞ்சிருப்பீங்க, அந்த இடத்துல ஹீரோ அதிமுக தான். எங்களுடைய மதிப்புமிகு மாநிலத்துடைய முன்னாள் தலைவர் எல்முருகன் ஐயா மத்திய அமைச்சர் அவர்கள் கூட முதல் நாள் இரவு வந்து ஒரு மீட்டிங் போடுறார். அந்த மீட்டிங்கில் மாநில நிர்வாகிகள் எல்லோரையும், எங்களுடைய பெரிய தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் ஒவ்வொருவரையும் கூட, எல்லாருமே பெரிய தலைவர்கள், கட்சிக்காக நீண்ட காலம் அயராது உழைத்த தலைவர், அவர்கள் எல்லோரையும் கூப்பிடுகிறார். என்னுடைய கருத்தாக இதை நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த கருத்து டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருத்து, இது ஒரு கல்யாண வீடு. நான் அந்த மேடையில் பல மாநாடுகளை பிஜேபி நானும் பார்த்துருக்கேன். மாநில நிர்வாகிகள் அங்கே கூட அரங்கில் எங்கேயுமே அதுதான் காரணம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய எல்முருகன் ஐயா, இந்த மேடை வந்து ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது தேசிய ஜனநாயக கூடிய கூட்டணி, நாம பொண்ணு வீடு, அவங்க பையன் வீடுன்னு நினச்சிக்கோங்க. நாம மணமேடையில் நிற்கணும்னு ஒரு காரியகர்த்தாவும் தயவு செய்து நினைக்காதீங்க. அதிமுகவிலிருந்து, தமாகவிலிருந்து, டிடிவியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தொண்டரையும் சாலையில் நின்று நீங்க வரவேற்று மேடையில் அமர வைக்கணும். ஏன்னா திமுக அரசு அங்கங்க காவல் நிலையம் காவலர்களை வச்சு பல இடங்களை கூட்டத்தை தடுப்பது, வண்டியை திருப்பி விடுறது, உள்ள பயங்கரமா கூட்டம் இருக்குன்னு சொல்றது. இது எப்படி போச்சுனாக்க, எல்லா தலைவர்களும் இதுக்கு முன்னாடி முந்திட்டு வந்து உட்காந்துருவாங்க, இதை பழி வாங்கணும்னே வாங்கினாங்கன்ற மாதிரி இல்லை. அதுதான் அதுக்கான விளக்கத்தை தான் சொல்றேன். அப்ப சொல்லும்போது நான் சொன்னார், எல்முருகன் ஐயா சொன்னார், மேடை நமக்கு நோக்கம் கிடையாது,
நாம் எல்லோரும் களத்தில் போய் அந்த மக்களை வந்து திசை திருப்பாமல் பாதியில் அனுப்பாமல் எல்லாரையும் வரவேற்று உள்ள உட்கார வைக்கணும். ஏன்னா பிரம்மாண்டமான கூட்டம் வருங்கிறது எங்களுக்கு யதார்த்தமாக தெரியும். ஒவ்வொரு தலைவர்களுமே இப்போ நான் வந்து விவிஐபிக்குள்ளே கார் பார்க்கிங்குள்ளே இன்சார்ஜ். எனக்கு பிரதமர் அமைச்சரை பார்ப்பதற்கு 6 மணிக்கு நான் சந்திக்கணும், 4 மணிக்கு பிரதமரை போய் நான் ஏர்போர்ட்டில் பார்க்கணும். நான் காலையில் 12 மணி வரைக்கும் 12:30 மணி வரைக்கும் விவிஐபி பார்க்கிங்கில் இருந்து ஒவ்வொரு காரையும் வர்றாங்களா, அவங்களுக்கு கார்டு இருக்கான்னு காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை பாஜகவில் இருக்க ஒவ்வொரு தலைவரும் செய்தார்கள். புரியுதுங்களா? அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி சொல்கிறார், என்ன சார் உங்களுடைய மீட்டிங் போட்டால் எல்லா வேலையும் நீங்களே பண்ணுறீங்க. விவிஐபி பார்க்கிங்க்கு ஒரு ஆள், விஐபி ஒரு கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை 41 பேரை பலி கொடுத்த கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிஜேபி சந்தித்திராத கூட்டம் கிடையாது. அன்றைக்கி வந்து இந்த கூட்டம் எத்தனை லட்சம் பேர் இருக்கும். அன்றைக்கி நடந்த கூட்டம் தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட ஒரு கூட்டம், அது மாற்றுக்கிறது கிடையாது. சாலை எங்கும் கூட்டம், மக்கள் வெள்ளம். மேடையில் இருந்தவங்க சாலையில் இருந்தவர்களை விட கூட்டமாக இருக்கு, திரும்பி போனவங்க இன்னும் அதிகபட்சம் பேர். எந்த தொண்டனுக்கும் ₹1 பணம் கிடையாது. பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் வெளியே. ஆமா, நீங்க இதற்கு முன்னால் கூட வேற கட்சியுடைய கூட்டணி மாநாடு நடந்தால் கூட பாட்டில் இருக்கும், ஒரு பாட்டில் இருக்கும், சரக்கு அடிச்சுட்டு உள்ள வருவாங்க. எல்லா கட்சிகளுக்கும் அது பழக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அன்னைக்கு இருந்தக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியார் கட்சி முதற்கொண்டு அந்த தொண்டர்கள் வரைக்கும் ஒரு RSS காரனா உள்ள வந்தாங்க. நேற்று காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மீட்டிங்ல 1000 பேர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்வருக்கு கூட்டம், மக்கள் வெறுப்பு தலைவராகிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் விவிஐபி பார்க்கிங்ல அந்த பார்க்கிங் இந்த பார்க்கிங் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்சார்ஜ். ஒவ்வொரு தலைவர்களும் சாலையில் நின்று தொண்டர்களை பாதுகாப்பாக ஒரு எவ்வளோ பிளான் பண்ணணுங்கிறத ஒரு கட்சி தெரிந்து கொள்ள வேண்டும். மேடையை பிடித்து கொண்டு நிற்பதற்கு பேர் கட்சி கிடையாது. வரக்கூடிய மக்களை பாதுகாக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு தண்ணி பாத்ரூம் ஸ்பெஷல் பண்ணியிருந்தாங்க சார். என்னுடைய சுற்றுச்சூழல் பிரிவுடைய தலைவர் இருக்கிறார் கோபிநாத். எல்லா பாத்ரூமுக்கும் ஃபினாயில் அடிக்கிறது, தண்ணி இருக்கான்னு பார்க்கறது, அதுக்கு ஒரு இன்சார்ஜ் சார், அதுக்கு ஒரு பிரிவு தலைவர் இன்சார்ஜ். உங்களுக்கு புரியுதா? பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐடியா புரியுதுங்களா? அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குப்பையும் இல்லாமல், சேர் எல்லாம் ஒரு சேர் டேமேஜ் இல்லாமல் எடுத்து வைக்கிறதுக்கு பிஜேபியில் ஒரு இன்சார்ஜ். தண்ணீர் கொடுப்பதற்கு வாட்டர் பாட்டில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. புது கேன் இருக்கணும், அந்த கேனுக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கணும். யாரோ ஒரு எதிர்கட்சிக்காரன் வந்து எதையோ ஒன்று அந்த இடத்துல கலந்து போட்டுட்டு போயிட்டானா என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அந்த கேனுடைய பாதுகாவலர் நின்று அந்த இது ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்கணும், அதுக்கு ஒரு இன்சார்ஜ். அந்த கிளாஸை 4 பேர் குடிச்சிட்டா உடனே கழுவி வைக்க ஒரு இன்சார்ஜ். சும்மா கிடையாது சார். பிஜேபி இந்தியாவை ஆளுகிறது என்றால் சாதாரணம் கிடையாது. இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு பிளான் நாங்கள் அதில் பண்ணோம். அதனால தான் எல்லா தலைவர்களுமே சாலையில் நின்றாங்க. நீங்கள் கவனிச்சு எல்லா தலைவர்களுமே, எங்களுடைய மாநில பொதுச்செயல் கருப்பு முருகானந்த மரனாக இருக்கட்டும், கார்த்தியானி அக்காவாக இருக்கட்டும், பொன் பாலகணபதியாக இருக்கட்டும், பியூஷ் கோயலே நின்றார். பியூஷ் கோயல் நின்றாரு. எங்கள் முருகன் சார், எங்களுடைய அரவிந்த் மேனன், எங்களுடைய டெல்லி பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் 3 நாட்களாக மாநாட்டு திடல்லையே இருக்கிறார். காங்கிரஸில் அப்படி ஒரு சாத்தியம் நடக்குமா? தேசிய கட்சியில் இப்பயே வர்றானுங்க, ஃபைசல் ரோட்டில் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருவோம். பியூஷ் கோயல் வர வாகனத்தெல்லாம் உள்ள அனுப்பிட்டு பார்த்துட்டு இருந்தார். பியூஷ் கோயல் பார்க்குறாரு சார். என்னுடைய தேசிய செயலர் அரவிந்த் மேனன் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் மத்திய பிரதேசத்தினுடைய ஆட்சியை தீர்மானித்தவர், அமைப்பு பொதுச் செயலாளர். யார் அமைச்சராக இருக்க வேண்டும், யார் கவுன்சிலராக இருக்கணும், யார் மேயராக இருக்கணும், ஆளும் கட்சி, பவர்ஃபுல் ஆளும் கட்சி. அவர் 3 நாளாக சாலையில் நின்று தொண்டர்களை ஓரமாக தள்ளி இப்படி வாங்க, அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்கன்னு வேலை செய்கிறார் சார். நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், திமுகவை தமிழ் மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும். இண்டி கூட்டணியை இருக்கும் இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும். அந்த நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம் இதுதான். அதிமுக தான் அதில் தலைமை தாங்க போகுதுங்கிறதுல உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். இப்போ அன்னைக்கு அந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அதிமுக பிஜேபி உடைக்கல, அதிமுகவை இணைக்க பிஜேபி முயற்சி பண்ணியிருக்கு. ஒவ்வொரு தொண்டர்களையும் அன்னைக்கு நீங்க யார் தான் இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நம்ம மேடையில் நானே பார்த்தேன், அண்ணாமலை பேரை வந்து யாருமே சொல்லலை, எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் சொன்னார். அவ்வளோ ஆரவாரம் இருந்தது. இல்லைங்க, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களின் தலைவர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நயினார் நாகேந்திரன் அந்த தொண்டர்களை தலைவராக்க வேண்டும் என்று போராடுகிறார். நீங்கள் தொண்டர்களின் தலைவராக இருப்பது என்பது தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு விதமான அரசியல், மாற்றுக்கருத்தில். அண்ணாமலை எனக்கும் தலைவர் தான். அண்ணாமலையை புகழ்ந்து நாங்கள் எத்தனையோ, அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த உடனே கொண்டாடிய மனிதன் தான். இப்படி ஒரு மனிதன் கிடைச்சிருக்கான் அந்த கட்சிக்கு. அவர் தலைமையின் கீழே துணைத் தலைவராகவும் நயினார் நாகேந்திரன் இருந்தார்.
அவருடைய தலைமையையும் அவர் எடுக்கப்பட்ட அத்தனை முடிவுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அரசியலுக்கு இது புதிதாக தெரிகிறது. நீங்கள் அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன இன்னைக்கு விசில் சத்தம் பறக்குதோ, அண்ணாமலை அண்ணன் வருகைக்கு முன்னால் யாருக்கு இருக்கும்? அன்றைய இருந்த மாநில தலைவர் ஹச் ராஜான்னு பேரை சொன்னா விசில் பறக்கும். இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கா? எங்க தலைவர் ஹச் ராஜா மாநில தலைவர் ஆனாரா? கிடையாது. முதலமைச்சராக இருந்தாரா? ஒரே ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. சத்தம் கேட்குது இல்ல? இன்னைக்கும் ஹச் ராஜா நீங்க பேர் சொல்லுங்க. வயது எத்தனை வருடமாக அந்த கரிஷ்மாவை அவர் கையில் வச்சிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. அவங்க வேறு விதமாக தலைவர்களை அணுகுவார்கள். அவர்களுக்கு ஒரே முனைப்பு திமுக எதிர்ப்பு. இந்து மதத்தை யார் எதிர்த்து பேசுகிறார்களோ, இந்து மதத்தை அவதூறு செய்வர்களை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்க கூட அட்ராக்ட் ஆகிடுவாங்க. இவங்களெல்லாம் ஜீனியஸ் தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள். ஒன்றும் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத தொண்டர்கள். ஒவ்வொரு தொண்டனும் கற்பனை பண்ண முடியாதவன், தன்மானத்திற்காகவே பிறந்தவன். ஒரு 100 ரூபாய் காசு வாங்கிட்டாங்க ஒருத்தனும் அல்ல. அப்படி ஒரு தொண்டனை நீங்கள் எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. ஒரு சாராய பாட்டில் கிடையாது. அத்தனை ஆயிரம் மகளிர் வர்றாங்க, அத்தனை ஆயிரம் மகளிர் வர்றாங்க. எல்லோரும் தன் முனைப்போடு கிளம்பி அந்த இடத்துக்கு வர்றாங்க. நயினார் நாகேந்திரன் ஐயாவை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை அரசியலில் நான் பார்த்த ராஜதந்திரி. எதை வச்சு சொல்றீங்க? இல்லைங்க, ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனிந்து நம்ம நிற்கணும்னு சொல்றாரு. ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை வாங்குகிறோம். பாஜக பலம் என்ன என்பதை தமிழ்நாடு மக்களுக்கு காட்டுகிறோம். அதற்கு பின்னால் இனி வரும் காலங்களில் ஒரு காலமும் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான சூழ்நிலையே இல்லை. அப்படி ஒரு எதிர்ப்பு நிலைக்கு நாங்கள் 2 பேரும் அன்றிருந்த களத்திற்காக இருந்தோம். மாநில தலைவராக குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர் மாநில தலைவராக கட்சிக்கு நயினார் நாகேந்திரன் ஐயாவை கொடுக்குறாங்க. பாராளுமன்ற தேர்தல் பொழுது கொடுக்கல, தேர்தல் முடிஞ்சு கொடுக்கல. கிட்டத்தட்ட அவர் எனக்கு தெரிஞ்சு தலைவராகி ஒரு 7 மாதம் இருக்குமா? 7 மாதம் இருக்கும். தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எந்த டீமை போட்டிருந்தாரோ அந்த டீமை தான் அப்படியே வச்சிருக்காரு. அதிலிருந்து யாரையும் அவர் ஒரு நபரை கூட நீக்கவில்லை. தான் ஆதரவாளர், அண்ணாமலை ஆதரவாளர் என்று எந்த வேறுபாடுகளையும் நயினார் பார்க்கல. முதல்ல இந்த உண்மையை ஒவ்வொரு மீடியாக்களும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையுடைய ஆதரவாளர். அமர் பிரசாத் ரெட்டிக்கு என்ன பதவி கிடைச்சிச்சு? மாநிலத்துடைய செயலாளர். அவர் ஒரு பிரிவின் தலைவராக இருந்தார், ப்ரொமோஷன் கொடுத்தார். அது நயினாருடைய பெருந்தன்மையான ஒரு தலைவன். இப்படி ஒரு தலைவனை தமிழ் மண் பார்த்திருக்குமான்னு தெரியாது. எங்களுடைய கட்சியுடைய முடிவுகளுமே கூட ஒரு தனி மனிதர் எதையும் எடுக்க முடியாது. எல்லாரும் கோர் கமிட்டி தான் பண்ண முடியும். ஆனாலும் ஒரு மாநில தலைவரால் ஒருவரை புறக்கணிக்க வேண்டும்னா புறக்கணிக்க முடியும். அந்த பலம் இருக்கு. அவங்களுக்குள்ள ரோல் என்னவோ அந்த ரோல்ல, இப்போ நான் ஒரு பிரிவின் தலைவராக இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தவங்களை போடுறாங்க, இவர் எனக்கு வேண்டான்னா சரிப்பா, வேண்டான்னா வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன ரோல் இருக்கோ அந்த ரோலில் நாங்கள் சாக்கடையை தோண்டுவதற்கு ஒரு ரோல் இருந்தால் சாக்கடையை நாங்கள் தான் தோண்டுவோம். அந்த இடத்துல ஒருத்தர் விட மாட்டோம். அந்த ரோல் எங்களுக்கு இருக்கு. ஓகே, ஒரு நபரை கூட அவர் மாற்றவில்லை. அப்படியே அதே டீம் ஏபி முருகானந்தம், கருப்பு, ஓகே எல்லாரும் இருக்கட்டும், எல்லாரும் கட்சிக்காக வேலை செய்கிறவங்க தானே. இவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ஒவ்வொருவரும் அண்ணாமலை அண்ணன் வருவதற்கு முன்னால் இந்த கட்சியில் மூத்த தலைவர்கள். ஒன்றும் யாரும் சிறிய தலைவர்கள்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவர்களும் பெரிய சாதனை செய்த தலைவர்கள். அந்த தலைவர்களும் அண்ணாமலை என்ன சொல்லும்போது தலையில தூக்கி வச்சு தான் கொண்டாடினாங்க. வர்றாரு, டீம் போடுறாரு, அதிமுகவோட கூட்டணி சேர முடியுமா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி. மெல்ல முதலில் எடப்பாடியாரை தன்வசப்படுத்துகிறார். முதல்ல எடப்பாடியாருக்கு இருக்கக்கூடிய ஒரு மன நெருக்கடியை வெளியில கொண்டு வர்றார். ஒருவேளை பிஜேபி அதிமுகவை முழுங்கிடுமோ, டிடிவி ஐயா, ஓபிஎஸ் ஐயாவெல்லாம் உதயநிதி நேற்று பேசுறாரு, அடிமையை நான் பார்த்துருக்கேன், ஆனால் எடப்பாடினாவோ முரட்ட அடிமையா இருக்காருன்றாரு. இல்லை, அவனுங்க தான் இப்போ அடிமைகளோடு தானே கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத அடிமைகளா? அவர்கள் அடிமைகளாகத்தானுங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு திமுக காரனுடையும் கட்சிக்காரனை வச்சிருக்கான், மக்களையும் வச்சிருக்கான். அடிமை அரசனுங்கிற மணலில் இருக்கவனுக்கு தானே அடிமைங்கிற வார்த்தை வரும். தன்னை அரசனா அவன் உணர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அவன் தன்னை எல்லோரையும் அடிமையாக பார்க்கிறான். எடப்பாடியார் எல்லோரையும் சேவகனாக பார்ப்பதனால் அவர் எல்லோரையும் தாழ்ந்து போறாரு, அரவணைத்து போறாரு. எங்களுடைய பிரதமர், எங்களுடைய ஆஷான்னு ஒரு மாவட்ட இளைஞரணி தலைவராக இருந்தது, பாலக்காடை சேர்ந்த ஒரு பெண். ஆமா, ரொம்ப காலமா அந்த பொண்ணு கட்சிக்கு உழைச்சி எங்க காலங்கள்ல இருந்து அந்த பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு கவுன்சிலருக்கு நின்று கவுன்சிலராக வெற்றி பெறுகிறது. அந்த பொண்ணு அங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண், திருவனந்தபுரத்தின் துணை மேயர் ஆக்குறாங்க. அந்த பெண் தலைவருடைய காலில் விழுவது, எங்க தலைவர் காலில் விழுந்த வீடியோ பார்த்தீங்கல்ல.
மு க ஸ்டாலின் சொல்றாரு, கால்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல. இவ்வளவு பெரிய அசிங்கமான மனநிலை கொண்டவர்கள் திமுக. இந்த நாட்டின் பிரதமர் அந்த பெண்ணுடைய காலில், நீ என் காலில் விழுந்தா நானும் காலில் விழுவோமா? அது வேண்டாமா? கெத்தாருமா? எங்களுடைய மனநிலை ஒரு காலமும் பணிந்து போவதையோ சேவை செய்வதையோ சேவையாக தான் சிந்திச்சிருக்கோம். அவனுங்க அரசனை மாதிரி இருக்கிறனால அடிமையாக அதை உணர்கிறார்கள். அப்பேற்பட்ட கூட்டணியை முதல்ல எடப்பாடியை கேட்கிறார். எடப்பாடியை சேர்க்கும்போது கூட தினகரனை கொண்டு வந்தது, தினகரனை நயினார் அண்ணன் வெறுக்கிறாரு, கரெக்டா? இப்படியெல்லாம் கூட மீடியாக்கள் பண்ணுச்சு. அதுக்கு எதுவுமே அவர் பதில் சொல்லலை, ஒரு பதிலும் சொல்லலை. ஆமா, தினகரனுக்கு வேண்டும்னு அன்னைக்கு ஒரு வேளை சொல்லியிருந்தா எடப்பாடி எங்களோட கூட போயிருந்திருக்கலாம். ஏன்னா அது இயல்பாக நடக்கணும். தினகரன் தேவை என்கிற யதார்த்தத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம்னு வெயிட் பண்ணாருங்க. பொலிட்டிக்கல்ல எப்போதுமே மேடையில் பேசி தலைவராவது ஒரு ரகம், அதிகாரத்தோடு இருப்பது என்பது ஒரு ரகம். அரசியலில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜி.கே. மூப்பனார் எடுத்து பொறுமை வேணும். 1996 தேர்தலில் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை நீக்க வேண்டும்ங்கிற ஒரு முடிவிற்கு தமிழ்நாடு மக்கள் வருகிறார்கள். அன்னைக்கு இருந்த ஒரு ஆட்சி சூழ்நிலையில், அன்னைக்கு நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் அப்படி ஒரு முடிவை எடுப்பதாக நினைக்கிறார்கள். அவங்க காங்கிரஸோட மீண்டும் அம்மா கட்சியோட ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இல்லை பாசமரம் போய் கூட்டணி வைக்கிறாரு. உடனே ஜி.கே. மூப்பனார் வெளியில் வந்துடுறாரு. வெளியில் கட்சியை துவங்குகிறார். தமிழ் மாநில காங்கிரஸை துவங்குகிறார். சைக்கிள் சின்னத்தை பெறுகிறார். அப்போது அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நீங்கள் தனியாக நில்லுங்க. அப்போ கூட ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா இருந்துச்சுன்னா ஆண்டவர் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சூப்பர் ஸ்டார் பேசினார். சூப்பர் ஸ்டாருடைய அதிகாரம் எவ்வளவு பெரியது! 1996 சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அதிகாரம் அது. ரஜினினா கடவுள். அப்ப ஆமா, கடவுள், கற்பனையே பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்க யூடியூப் இன்ஸ்டாலாம் அன்னைக்கு கிடையாது. ஒரே கடவுள் ரஜினி தான். எம்ஜிஆருக்கு பிறகு 234 சட்டமன்ற தொகுதிகளும் நான் பிரச்சாரம் செய்கிறேன், நீங்க தனியா நில்லுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு. சூப்பர் ஸ்டார் தயாராக இருக்கிறார். நான் உங்களுக்காக தயாரா இருக்கேன்னு துக்ளக்ல 6 நாள் சோவும் எழுதுகிறார். ரஜினி எழுதுகிறார் பத்திரிகையில. இது வெளிப்படை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோவும் கூப்பிட்டு சொல்றாரு மூப்பனார். மூப்பனார் கடுகளவு அப்படி யோசிக்கிறார். ரஜினிகாந்த் தான் ஆட்சியை அமைக்க முடியறதுக்கான சூழ்நிலை இருப்பது ஓகே, ஆனா அது 100% இருக்குமான கிடையாது. அது மாறி கூட போகலாம். நடிகருடைய வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியாதாங்கிற யதார்த்தம் வெற்றிக்கு கூடுதலாக தேவைப்படலாம். ஆனால் ஒரு முழு வெற்றிக்கு தேவைப்படுமா என்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. ஒருவேளை நாம அப்படி ஒரு முடிவெடுத்து நாம் ஆட்சியில் பெறுறோம் பெறாம போறோம், அது விஷயம் இல்லை. நாம ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டோம், அதிமுக அன்னைக்கு ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டோம். அப்ப வேற வழி கிடையாது, நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று செத்து போன கலைஞருக்கு உயிர் கொடுத்து காட்டியவர் ஜி.கே. மூப்பனார். செத்து போய் கிடைச்சி திமுக அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, சூப்பர் ஸ்டார் கோச்சிக்கிட்டார் ஜி.கே. மூப்பனார், நான் உங்களுக்காக ஆதரவு கொடுக்க இவ்வளவு தயாரா இருக்கிறேன், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. ஜி.கே. மூப்பனார் ரொம்ப சொன்னார், இல்லப்பா நான் சிஎம் ஆகணுங்கிறது என் நோக்கம் இல்லை, நான் ஒரு கட்சி வேண்டாம்னு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுகவோட போய் செய்கிறார். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் முடிவில் இருந்த ஒரு கட்சிக்கு உயிர் வருகிறது. அப்ப சூப்பர் ஸ்டார் சொல்றாரு, அவர் ஒரு விசுவாசமான ஒரு குருவாக பார்க்கிறார் மூப்பனாரை. அப்ப நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தர்றேன், நான் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன், உங்களுக்கு சைக்கிள் சந்தத்துக்கு நான் ஆதரவுன்னு சொல்றேன், போதும் பாண்டார். அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மீண்டும் கலைஞர் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தார். அன்னைக்கு அதிமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பர்கூரில் புரட்சி தலைவியை தோற்று போனார். கூட்டணியுடைய பலத்தை சொல்கிறேன். ஒரு அரசியலில் கூட்டணி என்பது சாதுரியம், ராஜதந்திரம். அன்னைக்கு புரட்சி தலைவி தோப்பாங்கன்னு கற்பனை பண்ணுவீங்களா? தோக்கடிக்க முடியுமா புரட்சி தலைவிய? நடக்குமா? ஆனாலும் புரட்சி தலைவியை தோக்கடித்தார்கள். கற்பனையே நீங்க செய்ய முடியாது ஒரு கூட்டணியை ராஜதந்திரமாக அமைக்கலைன்னா. ஆனால் அந்த திமுகவிற்கு வாழ்க்கை கொடுத்த, உயிர் கொடுத்த, இன்னைக்கு அப்பம் பேரம் பிள்ளைன்னு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா ஜி.கே. மூப்பனார் காரணம். ரஜினிகாந்த் போட்ட பிச்சை இந்த கவர்மெண்ட், உண்மையை சொல்றேன். ஆனால் அதே ஜி.கே. மூப்பனார் பிரதமர் அவருக்கு வாய்ப்பு கிடைத்த போது அதை தடுத்த பாவிகள் இந்த திமுக கும்பல். ஒரு தமிழன் இந்த நாட்டில் வேட்டி கட்டிய தமிழன் பிரதமர் ஆவதை தடுத்த பாவிகள். தமிழ் பேசுறாள், அவ்வளவு விசுவாசமற்ற அயோக்கிய கூட்டம் அது. ஆனால் அதை சிந்திக்கிறார்.
அந்த அந்த மூவ் எப்படிப்பட்ட மூவோ அது மாதிரி நீங்க இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் எடுத்திருக்க மூவ். தனியாக நிற்க வேண்டும், தனித்து ஆட்சி அமைக்கணும், தனித்து நின்னா பலமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் ஆசை தான். நான் ஒரு எம்எல்ஏ மந்திரியாக வேண்டாம்னு சொல்றேன், பாஜக காரனா மாட்டீங்க, வேண்டாம், அமைச்சராக வேண்டாம், நம்ம வந்து தொண்டனாவே இருக்கணும், யாருக்கு எண்ணம் இருக்கா? கிடையாது. நயினார் நாகேந்திரனுக்கும் கூட சிஎம் ஆகிற ஒரு கட்சியை வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? கல்வி யதார்த்தங்கள் மிகுந்த முக்கியம். எல்லாவற்றையும் விட சந்திரபாபு நாயுடை விட ஆந்திரா முக்கியம் தான் கூட்டணி வச்சோம். பாஜக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை விட தமிழ்நாடு இந்த திமுக காரண்டிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நயினார் நாகேந்திரனுடைய லட்சியமும் பாரத பிரதமருடைய லட்சியமும் கூட. இங்க தன்னை பிரதமராக்கிறதுக்கு தேர்வு செய்யாத எடப்பாடியாவை முதலமைச்சராகணும்னு நினைக்கிறார்லங்க. அப்ப இந்த மண்ணின் மீது, தமிழ் மண்ணின் மீது எவ்வளவு அக்கறை இருக்கும் பாருங்க ஒரு பிரதமருக்கு. அரசியல் இப்படிலாம் நடந்திருக்குமாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பத்தி சொல்றாங்க, ஒரு கட்சியை விழுங்கிடும். எதை நீ சொன்னியோ அந்த கட்சி இன்று வீழ்ந்து கிடக்கக்கூடிய கட்சிக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும், நான் உங்க துணைக்கு நிற்கிறோம், எண்கள் முக்கியம் அல்ல, திமுக என்கிற அயோக்கிய கூட்டம், இந்தி கூட்டணி தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் தானே எங்க பண்ணையார் பேசுறாரு. நயினார் அதானே பேசினாரு. அப்போ ராஜதந்திரமான முடிவுல எந்த தினகரன் வருவதை அவர் விரும்பலைன்னு தினகரன் ஐயா கூட தவறா புரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு இந்த பக்கம் எடப்பாடி ஐயாவும் இந்த பக்கம் தினகரன் ஐயாவும் வச்சு பிரஸ் மீட் கொடுத்து நாங்கள் மூவரும் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அப்ப அது ராஜதந்திரம் இல்லையா? அது புத்திசாலித்தனம் இல்லையா? ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு மாதிரியான வேகத்தில் இருப்பார்கள், மாற்று கருத்து. நான் யாரையும் குறைவு அதிகம்லாம் கிடையாது. எங்கள் தலைவர் அண்ணாமலை இருந்தாருன்னா அந்த நிமிடம் பாஜக தொண்டனுக்கு தனியா நிக்கணுங்கிறது எங்க தொண்டர்களுடைய விருப்பம், அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நாங்க எல்லாரும் நினைச்சோம் ஒரு தேர்தலை தனியா நின்று பார்ப்போம், தேவைப்பட்டது அந்த வேகமும் கோபமும். திடீர்னு நேற்று மனதன் குரல்ல தமிழனின் பெருமையெல்லாம் பேசுறாரு மோடி அவர்கள். இல்ல, அதுக்கான ஒரு அடிப்படையான காரணம் என்னன்னா, நான் பாரத பிரதமருடைய அணுகுமுறையை தமிழ்நாட்டு மக்கள் இந்த செய்தியின் மூலம் புரிந்து கொள்ள நான் நேரடியாக பார்க்குறேன். பாரத பிரதமரை ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் 23ஆம் தேதி மாலை ஒரு 6 மணிக்கு விமான நிலையத்தில் சந்திக்கிறோம். நான் பிரச்சார பிரிவு தலைவராக நானும், எனக்கு பக்கத்தில் வந்து அயலக பிரிவு தலைவராக சுந்தரம் அவர்களும், கல்வியாளர் பிரிவு நந்தகுமார், வர்த்தக பிரிவின் தலைவராக சதீஷ் ராஜா, இளைஞரணி மோகன், இந்த மாதிரி நாங்கள் ஒரு 6 பேருக்கு கட்சி வந்து நீங்கள் போய் சந்திங்க. அமமுகலேருந்து ஒரு 4 பேர். பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, மழை பெய்யுது, மழை நல்லா தூருது. பிரைம் மினிஸ்டர் மதுராந்தகத்தில் காலையில் திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி முடித்து ஏர்போர்ட்டில் 10 பேரை சந்திச்சு, ஏர்போர்ட்லேருந்து மீண்டும் மதுராந்தகம் வந்து பொதுக்கூட்டம் முடித்து அங்கேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து வர்றார். எவ்வளோ டயர்டாக வருவார், ஒரு 72 வயது ஒரு பிரதமர் வர்றாரு. வந்துட்டு சந்திக்கிறாரு, ஒருத்தங்களையும் உங்கள் பேர் எல்லோரும் விசாரிப்பார். நான் சொன்னேன், நான் ஸ்டேட் பிரச்சார் செல் பிரசிடென்ட் ஜி. ஐ எம் ஆல்சோ பிரச்சார் செல் பிரசிடென்ட். ஏன்னா அவர் வந்து முதலமைச்சராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு முன்னால் அகில இந்திய பிரச்சார குழுவின் தலைவராக அவரை இப்போ கட்சி வந்து அங்கீகரிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் போஸ்டாக தான், அதுலேருந்து தான் பிஎம் ஆனார். அதற்கு அடுத்து அப்படி பார்த்து அவர் மூவ் ஆகிட்டு போகும்போது நான் அயலக பிரிவு தலைவர்னு சுந்தரம் வந்து சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, சொல்லிட்டு அவர் கிராஸ் பண்ணி அந்த ஃப்ளைட்டில், பெரிய ஃப்ளைட் அது, இந்த ஃப்ளைட்டில் படியில் ஒரு 2 படி ஏறுறாரு. பக்கத்தில் இருந்த சுந்தரம்ங்கிற அயலக பிரிவின் தலைவர் சொல்கிறாரு, ஜி ஏக் மினிட்னா, அவருக்கு ஹிந்தி நன்றாக தெரியும், அவர் பேசுகிறார். இந்த மாதிரி நீங்கள் மலேசியாவுக்கு வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் சொசைட்டியுடைய ஃபாரமுக்கு போகிறீங்க, அதாவது மலேசியாவில் வாழக்கூடிய பாரத நாட்டின் மக்களை சந்திக்கிறதுக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் தமிழர்களை வந்து தனியாக அட்ரஸ் பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கிராஸ் பண்ணும்போது சொல்கிறார். இந்த நாட்டின் பிரதமரை பாருங்க, அவர் முன்னாடி ஒடுத்தலும் ஒன்றும் கிடையாதுங்க, 2 படி ஏன்னொரு கீழே இறங்கி வர்றார். இறங்கி வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர்னா மன்மோகன் சிங்கும் பிரதமர் தான், அவர் பின்னாடி நின்னா இவ்வளோ பெருமை எனக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியாது. நான் இந்த இயக்கத்திற்காக 16 ஆண்டு காலம் உழைத்தேன். இந்த இயக்கத்திலே சோசியல் மீடியாவில் யாரும் இல்லாத போது நான் களத்தில் நின்றவன். பாரத பிரதமருடைய பெயரை கெடுப்பதற்காக ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் நடந்த போது கிராமம் கிராமமாக ஒவ்வொரு மீட்டிங்லையும் போய் மைக்க பிடிச்சி, இதுக்கு பிஎம் காரணம் கிடையாது, காங்கிரஸ் தான் காரணம்னு உயிரே போனாலும் பரவாயில்ல நான் ஒவ்வொரு மேடைகளையும் பேசியவன். எவ்வளவோ இந்த கட்சி, இந்த மோதி மோதி மோதின்னு நான் ஒரு பல லட்சம் முறை என் வாயிலிருந்து வந்திருக்கும். என்ன சொல்லப்போனால் என்னுடைய மகனுடைய பேர் நரேந்திரவர்மன். நான் அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய பிரதமரை கடவுளாக நினைப்பவன். பல முறை பிரதமரை வந்து எல்லா நிர்வாகிகளும் சந்திச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நான் கட்சியில் சேர்த்து விட்டவர்கள் எல்லாம் பிரதமரை சந்திச்சிருக்காங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, காலம் கொடுக்கல.
ஆனால் இன்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை என்னுடைய மாநில தலைவர் நயினார் ஐயா அவர்கள் நான் கேட்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நிகழ்ச்சி திருச்சியில் தான், எங்களுடைய பெருங்கோட்டம் ஜோனல் திருச்சியில் வந்தால் சந்திக்கலாம். ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு சாதாரண காரியகர்த்தாவை பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு உள்துறை அமைச்சரோடு மேடையில் அமர வைத்தார். தேசிய தலைவரோடு ஒன்றாக ஒரு நாள் இருக்க வைத்தார். அடுத்த 5 நாளில் பிரதமரோட போய் நிப்பாற்றார். பேர்பட்ட பெருந்தன்மை கொண்ட ஒரு மாநில தலைவர். எல்லோருக்கும் அப்படிதான் வாய்ப்பு. சாதாரண வியாபாரம் நான் மட்டும்தான் சந்திச்சேன். என்னை விட சாதாரணமாக கட்சியில் உழைப்பவர்கள், அது அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்குதோ, கடவுள் தரிசனம் எப்போ கிடைக்குதோ, அது நான் ஒரு பிரச்சார பிரிவு தலைவராக வந்துதான் அவரை சந்திக்க வேண்டும் என்பது நான் அதை கூட நினைச்சுக்கேன். ஏன்னா நிறைய பேர் எல்லா கட்சிகளிலும் இருக்கலாம். நம்ம பிரதமரை சந்திக்கும் போது அதை 4 பேர் தடுத்திருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் கூட நன்றி தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அப்ப நம்மளை விரும்பாதவர்கள் கூட, நாம் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கூட கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை. எல்லா கட்சிகள்லையும் உள்கட்சி கான்ட்ரவர்சி இருக்கும். யாரோ ஒருத்தர் நம்ம வெறுப்பா பேசியிருப்போம், யாரோ ஒருத்தர் நம்ம அவர்கள் நான் கெட்டு போகணும்னு நினைச்சா கூட அவங்க கெட்டு போகணும்னு நினைக்கல. நீ சாதாரணமா பார்க்க கூடாதா, நீயும் ஒரு தலைவராகி சந்திக்கணும்னு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததா நினைச்சுக்கிட்டேன். இவர் சொல்கிறார், மலேசியா தமிழர்களை 5 நிமிஷம் நீங்க அட்ரஸ் பண்ணுங்கன்னு. 23ஆம் தேதி அந்த செய்தி போகிறது. 25ஆம் தேதி காலையில மன் கி பாத் நேத்து கேட்டீங்களா? ஆமா. அதிலே மலேசியாவில் நடக்கக்கூடிய ஃபோரமுக்கு நான் செல்கிறேன். அங்கே 500 தமிழ் பள்ளிகள் இருக்கிறது. அங்கு தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் மலேசியாவில். அவர்களுடைய கலாச்சாரமும் மலேசிய தமிழர்களுடைய பாரத கலாச்சாரத்தை மலேசியா முழுவதும் பின்பற்றுறாங்க அப்படின்னு ஒரு மன் கி பாத், இந்தியா ஆல் இந்தியாவுக்கான மன் கி பாத். அது எல்லா இந்திய மக்கள் எல்லாத்தையும் பேசுறாரு. ஒரு சாதாரண கட்சியினுடைய தொண்டன், நாங்கள் ஒன்றும் பெரிய தலைவர்கள்லாம் கிடையாது, ஒரு பிரிவின் தலைவர் தான். இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை சில தலைவர்கள் கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பது போல கேட்டுட்டு பஸ்ஸுக்கு பக்கத்துல நின்னாலே செல்ஃபி எடுத்தாலே அடிச்சு விரட்டுற முட்டா பசங்க முதலமைச்சர் இருக்க பூமி அது. ஒரு நாட்டோட பிரதமருங்க, ட்ரம்ப் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய பிரதமருங்க, கடவுளுங்க. இன்னும் சொல்ல போன காது கொடுத்து கேட்டு ஃப்ளைட்ல போனவர் பிஎம்ஓக்கு எழுதி கொடுத்து மன் கி பாத்தில் இதை பத்தி சர்ச் பண்ண பேசின்னு 36 மணி நேரத்தில் காலைல 9 மணிக்கு பேசுறாருங்க மலேசியாவுடைய தமிழ் சங்கத்தை பற்றி. இது உண்மையா இல்லையா என்பது அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய திமுகவுடைய தலைமைச் செயலர் முருகானந்தம் அவர் அங்க நின்னார். அவர் தான் சாட்சி. அவரோட திமுக தாமோ அன்பரசனா அமைச்சர், அவரும் அங்க பிஎம் வந்து ரிசீவ் பண்ண வந்து நின்னாங்க, கட்சி புரோட்டோகாலுக்கு வந்து நின்னாங்க. அவங்க தான் சாட்சி. இது உண்மையா பொய்யான்னு விசாரணை பண்ண அவங்க 2 பேர் தான் சாட்சி. ஏன்னா நான் ஏதோ சொல்றதா நினைக்க கூடாது, அவங்க 2 பேரும் அங்க நின்னாங்க, அதனால சொல்றேன். எப்பேற்பட்ட பிரதமர். நாம் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், இன்னும் கூட்டணியில் சிலர் வருவார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் எந்த தியாகம் வேண்டுமானாலும் செய்வோம். எங்களுடைய நயினார் ஐயா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு மிக, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எவ்வளோ காலத்திற்கு இவர்கள் கஷ்டப்படுவார்கள், எவ்வளோ காலத்திற்கு காவல்துறை அனுமதிக்காக ஒரு ரோட்லேயும் நிற்பான் என் கட்சிக்காரன். அவர் சொல்லுவார், சாதாரண ஒரு கட்சிக்காரன் கஷ்டப்பட்டு வந்தா கூட ஒரு காரில் கூட நம்ம கட்சிக்காரனால வர முடியலையே. அவன் ஒரு கார் வாங்கி தான் கட்சிக்காரன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தானே தன் நாட்டு மக்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு தானே அந்த விருப்பம் இருக்கும். அவர் நினைக்கிறார் மனதார, நம்ம கட்சிக்காரன் காயப்படக்கூடாது, நம்ம கூட்டணியில் செல்வோம். 40 சீட்டோ 50 சீட்டோ 30 சீட்டோ அது நமக்கு முக்கியம் இல்லை. எத்தனை பேர் சட்டமன்றம் செல்கிறோம் என்கிறதா முக்கியம். ஒரு கட்சிக்கு ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பதற்கு வானதி அக்கா இருக்கிறார். ஈரோட்டில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சரஸ்வதி அம்மா இருக்கிறார். கன்னியாகுமரியில் எம்ஆர் காந்தி இருக்கிறார். திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் இருக்கார். அங்க பிஜேபிக்காரன் அப்படி சட்டையை தொட முடியுமா? காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேன்னு மிரட்ட முடியுமா? காரணம், எங்களுக்கு ஒரு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஒரு எம்எல்ஏ அங்கே பவர்ஃபுல் அதிகாரத்தில் இருக்கிறார். அந்த அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு எம்எல்ஏ இருக்கணும் என்கிறதுல உறுதியாக இருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொண்டன் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அந்த தொண்டை அடுத்து மேயர் ஆகணும், அந்த தொண்டன் துணை மேயர் ஆகணும். நிச்சயமாக பாரதிய எல்லா கட்சிக்கும் ஆட்சியை பிடிக்க வேண்டிய ஆசை இருக்கும் தான். ஒன்றும் எல்லாரும் தியாகிகள் கிடையாது. முதல்ல சட்டமன்றத்தை உருவாக்குவோம், மேயர்களை உருவாக்கும், தொண்டர்களை பலப்படுத்துவோம். காலப்போக்கில் இறைவனுடைய சித்தாந்தம், இப்போதைய ஒரே நோக்கம் கூட்டணி வெற்றி. இதை ஒவ்வொரு தொண்டர்களும் புரிந்து கொண்டார்கள். அதிமுக தொண்டனும், பிஜேபி தொண்டனும், பாமக தொண்டனும், புவி ஜெகன்மூர்த்தியார் தொண்டனும், தமாக தொண்டனும், எல்லா டிடிவியா தொண்டன் எல்லாம் ஒண்ணுங்கிறது தான் காட்டியது திமுகவிற்கு சாவுமணி அடைத்த கூட்டம். அதனால் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. ஒரு ராஜதந்திரமான முடிவெடுத்த எங்களுடைய மாநில தலைவர் நயினார் ஐயா அவர்கள் இன்னும் கூட்டணியில் நீங்கள் சிந்தித்திராத நபர்களை கொண்டு வந்து, எப்படி அன்னைக்கு ஜி.கே. மூப்பனார் எடுத்த போது அதிமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் எடுக்க முடிந்தது,
அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மையாரே கூட்டணி கணக்குகளுக்கு முன்னால் தோற்று போனார். கூட்டணிங்கிறது சாதாரணம் கிடையாது. அலைன்ஸ்ங்கிறது சும்மா சொல்லலாம், நான் தனியா நிக்கிறேன், அப்படி நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன்னு. யாரோ ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கு வேணா அது பயன்படுமே தவிர தனது கட்சிக்கும் தமிழகத்துக்கும் அது பயன்படாது. ஒரு சரியான வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதில் மாநில தலைவர் உறுதியாக இருக்கிறார். 2 இடங்கள் வெல்ல முடிஞ்சதற்கு அதிமுக ஒரு காலம் போனுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்ததிலேயே படுதோல்வி சந்திக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும். பிறந்ததிலேயே நடக்காத அனுபவம். மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்படுவார், உதயநிதி ஸ்டாலின் இந்த கூட்டணியால் தோற்கடிக்கப்படுவார். அப்படிப்பட்ட வெற்றி கூட்டணியாக எங்கள் கூட்டணி மாறும். வந்திருந்த ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நன்றி, ஆதரவளிக்கக்கூடியவங்களை மாதிரி ஊடக நண்பர்களுக்கு நன்றி. வாக்களிக்க காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த பேச்சின் மூலமாக ஒன்றே ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எதிரியை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற ஆதரவை தவிர வேறு வழி நமக்கு கிடையாது. உங்களுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் மிக கவனமானது. ஒரு வாக்கும் ஒவ்வொரு கவனம். உங்கள் வாக்குகளை எங்கேயோ கொண்டு போய் யாரோ ஒரு சுயலாபத்திற்கு யாரோ வருவதற்காக வேலை செய்கிறவங்களுக்கு கொண்டு போய் வாக்கை அளிக்காமல் திமுகவை இந்த மண்ணிலிருந்து அகற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர வேறு வழி இல்லை என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள்.